சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் திலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாராம். இன்னைக்கு ஏழுமலையான் பகுதி 3 பார்க்கலாம். பிருகு முனிவர் சத்தியலோகம் சென்றபோது அங்கே அன்னை சரஸ்வதியுடன் உரையாடி கொண்டிருந்தார் பிரம்மா. அனர்கள் வெள்ளை பொற்றாமரை சிம்மாசனத்தில் வீற்றிருந்தனர். அங்கே ஏராளமான மகர்ஷிகள் அமர்ந்திருந்தனர். தேவரிஷிகள் பிரம்ம ரிஷிகளும் அவர்களில் அடக்கம். அனைவரும் வேதத்தின் பொருளை பிரம்மா மூலம் கேட்டுக்கொண்டிருந்தனர். பிருகு முனிவர் சோதிக்க வந்தவர் அல்லவா? பிரம்மாவுக்கு கோபமூட்டினாலும் தன்னை வரவேற்கிறார் அல்லது எடுத்திருந்து பேசுகிறாரா என பரீட்சை வைக்கும் பொருட்டு பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் சம்பிரதாயத்துக்காக வணக்கம் கூட தெரிவிக்காமல் அங்கிருந்த ஆசனத்தில் மிகவும் கர்வத்துடன் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்டார். பிரம்மாவுக்கு கோபம். இந்த பிறகுதான் வந்தான், ஒரு வணக்கம் கூட சொல்லவில்லை, எனக்குத்தான் சொல்ல வேண்டும். இங்கே அவனை விட உயர்ந்த விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் போன்ற பிரம்மரிஷிகளாம் வீற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு சொல்லியிருக்கலாம். இவனது வாய் பேசுவதற்கு காரணமான சரஸ்வதிக்கு சொல்லியிருக்கலாம். இவனை ஒரு கை பார்த்துவிட வேண்டியதுதான் என்றெண்ணியவராய் முகத்தில் கடும் கோபத்தை தேக்கி, பிருகு, என் வம்சத்தில் பிறந்த நீ பிறருக்கு மரியாதை செய்வது என்றது சாதாரண தர்மத்தை கூட பின்பற்றவில்லை. இப்படிப்பட்ட உன்னால் மற்ற உயர்ந்த தர்மங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? இங்கே இருக்கும் விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் போன்றவர்கள் எல்லாம் நாராயணனையே வழி நடத்தியவர்கள். இதோ இருக்கிறாரே அத்திரி, அவர் மூர்த்திகளையும் குழந்தையாக்கிய பெருமையுடையவர். இதோ இருக்கிறாரே ஜமதக்னி, அவருடைய மகனான பெருமாளே அவதரித்தார். பரசுராமராக இருந்து இவரது உத்தரவுக்கு கட்டுப்பட்டு பெற்றவளையே வெட்டி தள்ளினார். இதோ இங்கே பவ்யமாக அமர்ந்திருக்கிறாரே கௌதமர், அவரது மனைவியை இழிவுபடுத்திய காரணத்துக்காக இந்திரனுக்கே சாபமிட்டவர். இப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் முன்னால் நீ கொசுவுக்கு சமமானவன். அப்படியிருந்தும் இந்த சபையை அவமதித்தாய் என்று சத்தமாக பேசினார். பிருகுக்கு வந்த வேலை முடிந்துவிட்டது. ஆனாலும் அவர் பிரம்மனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். நான் முனிவனாயினும் மனிதன், நீயோ தெய்வம், அதிலும் படைப்பவன். உனக்கு பொறுமை இல்லை. நான் ஒரு தேர்வுக்காக இங்கு வந்தேன். அந்த தேர்வில் நீ தோற்றாய். வருகிறேன் என்று கிளம்பினார். அடுத்து அவர் சிவலோகத்தை அடைந்தார். அங்கே நந்தீஸ்வரன் வாசலில் நின்றார். சிவபெருமான் தன் மனைவி பார்வதியுடன் தனித்திருந்தார். வாசலில் பூதங்களும் துவார பாலகர்களான காவலர்களும் பாதுகாத்து நின்றனர். நந்தி தேவர் வாசலை மறித்து கொண்டிருந்தார். பிரபுவே இவர்கள் யாவரையும் மதிக்கவில்லை. அங்கே நடந்த தியான வைபவத்தை பார்வையிட்டபடியே அத்துமீறி புகுந்தார். நந்தியிடமோ பிற காவலர்களிடமோ அனுமதி பெறவில்லை. சிவன் கோபத்தின் பிறப்பிடம் அல்லவா? தாங்கள் தனித்திருந்த போது உள்ளே நுழைந்த பிருகுவிடம், நீ பிரம்ம வம்சத்தில் பிறந்திருந்தும் தர்மங்களை அறியாமல் உள்ளே வந்து விட்டாய். தம்பதியர் தனித்திருக்கும் போது அங்கே செல்லக்கூடாது என்று எளிய தர்மம் கூட புரியாத உனக்கு தபஸ்வி என்ற பட்டம் எதற்கு? இதோ உன்னை கொன்று விடுகிறேன் என்றவராய் திரிசூலத்தை எடுத்தார். ஆனால் அன்னை பார்வதி சிவனை தடுத்து விட்டார். நாம் தனித்திருக்கும் வேளையில் நம் பிள்ளை தெரியாமல் வந்துவிட்டது. உலக உயிர்கள் அனைத்துமே நம் பிள்ளைகள் தானே. அதிலும் பிறகு தவத்தால் உயர்ந்தவன், எந்நேரமும் இறைஞானம் நாமம் சொல்பவன். அவன் தெரியாமல் ஏதோ செய்துவிட்டான் என்பதற்காக இப்படி சூலத்தை ஓங்குகிறீர்களே என்று பிரகுவுக்கு சாதகமாக பேசினாள். ஆனாலும் பிரகு இதை சமாதானத்தை கண்டுகொள்ளவில்லை. அவர் வந்த வேலை முடிந்துவிட்டது. கோபப்படுவது போல் நடித்து அங்கிருந்து வைகுண்டம் சென்றார். ஹரி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம் எங்கும் ஒலித்து கொண்டிருந்தது. அன்னை மகாலட்சுமியின் கடாட்சத்தால் எங்கும் நவரத்னங்களின் ஒளிவெள்ளம் பாய்ந்தது. அது ஒரு அருமையான நகரம். அந்த நகரத்தில் மாளிகைகள் எல்லாம் தங்கத்தால் எழுப்பப்பட்டிருந்தன. வைகுண்டத்தில் உள்ள ஒரு அரண்மனையில் மகாவிஷ்ணு துயிலில் இருந்தார். மகாலட்சுமி அவரது திருவடிகளை பிடித்து கொண்டிருந்தார். பிறகு வந்தது மகாவிஷ்ணுவுக்கு தெரியும். ஆனாலும் அவன் மாயவனாயிற்றே. எந்த பரீட்சை வைத்தாலும் தேறிவிடுவானே. படிக்கிற குழந்தைகள் மகாவிஷ்ணுவை தினமும் வணங்க வேண்டும். அவர் கல்வியின் அதிபதியான ஹயக்ரீவராக திகழ்கிறார். ஞானநந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்ற ஸ்லோகத்தை தினமும் சொன்ன பிறகு கேசவா 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 என 7 தடவைகள் தொடர்ச்சியாக சொன்ன பிறகு கல்வி கூடத்துக்கு கிளம்பும் குழந்தைகள் மிகப்பெரிய தேர்ச்சி பெறுவார்கள். பெருமாள் கோவிலுக்கு போனால் முதலில் தாயாரை வணங்க வேண்டும். அப்படியல்லாமல் நேராக பெருமாளை போய் வணங்கினால் கோரிக்கை அவ்வளவு எளிதில் நிறைவேறாது. பிருகுவோ மகாலட்சுமி கண்டுகொள்ளவே இல்லை. அது மட்டுமல்ல, நாராயணா, பிரம்மலோகத்துக்கும் சிவலோகத்துக்கும் போய்
அவமானப்பட்டு உன்லோகம் வந்தேன். நீயோ எழக்கூட இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாய். பக்தனின் கோரிக்கைகளை கவனிக்காமல் இப்படி உறங்கினால் உலகம் என்னாவது? எழுந்திரு என கத்தினார். மகாவிஷ்ணு அது காதில் விழாதது போல் இருந்தார். எல்லோரும் பகவானின் திருவடி தன் மீது படாதா என்று நினைப்பார்கள். இங்கே பகவானோ பக்தனின் திருவடி தன் மீது படாதா என காத்திருந்தார். இதோ அது பட்டுவிட்டது. தொடரும். நாம் நாளைக்கு 4வது பகுதியை பார்ப்போம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.